மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் ஒரு சீரியல் பற்றி ரொம்ப இப்போ நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல். ஸோ அர்ஜுனுடைய கேரக்டர் திரவியம் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த சீரியல் மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட தான் 6:30 லான்ச் பண்ணாங்க. பட் சீரியல் அந்த அளவுக்கு போகலை. எல்லா சீரியலுமே பாசிட்டிவாக அதாவது நல்லா போயிடுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். ஓகேவா, அது வந்து எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை தான். சீரியல் நல்லா போகலை, அதனால் 3:30க்கு மாற்றினாங்க. ஸோ ஹீரோக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் கிடச்சிச்சு, அதெல்லாம் ஃபைன். ஸோ கேரக்டர் என் பண்ணுறாங்கன்ற அளவுக்கு பேசினாங்க கரெக்டாக. ஸோ ஏன்னா அதுக்கு முன்னாடி சீரியலோட ஒரிஜினல் வெர்ஷன்லேயே ஹீரோ வந்து அது கேரக்டர் வந்து இறந்துருவார் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து எப்படி அவருடைய இறந்ததுக்கு போராடுறாங்க, இன்னொரு ஹீரோ வருவார் அப்படின்ற மாதிரி தான் ட்ராக்ஸ் இருக்கும். பட் இப்போ போயிட்டு இருக்க ஒரு ட்ராக் என்ன அப்படின்னா அந்த குழந்தையுடைய அம்மா கூட அவங்க வந்து தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் யாரும் இல்லை, அவங்க தான் இருக்காங்க, அவங்க கூட தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி தான் இதே மாதிரி ட்ராக் வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் வந்துச்சு. அதாவது நெகட்டிவிட்டி வரலாங்க ஒரு அளவுக்கு தான். நீங்கள் வந்து இதை தவிர வேறு கதையே உங்களால் எழுத முடியாதா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதை பார்க்கும்போது சீரியஸாக. ஏன்னா திரவியம்க்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்க்குறாங்க அந்த சீரியலை. ஏற்கனவே டிஆர்பி வந்து அதில் பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இதுக்கு நடுவில் வந்துட்டு இன்னுமே நீங்கள் நெகட்டிவாக போட்டு தள்ளிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த சீரியல் எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது தெரில. பட் அதுவும் தப்பாக நடந்துக்கிட்டாரு. ஸோ அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சீரியல் இதுக்கப்புறம் கொண்டு வந்தே ஆகணும். அதுவும் இல்லாமல் இன்னும் ஹீரோயின் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அந்த ட்ராக் வேறு இருக்குது. இன்னும் அந்த குழந்தை வேறு, இன்னொரு குட்டி பாப்பா வேறு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஹீரோ இறந்துருவார். ஸோ இதுக்கப்புறம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் சீரியல் மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஹீரோவாக யார் வர போகிறாரு, அது வரைக்கும் சீரியல் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. நான் கூட யோசிக்கும் போது ஒரு சீரியல் வந்து வருது, அது வந்து 3:30 தான் லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். ஸோ அது வரும்போது இந்த சீரியலை நீங்கள் ஆப்வியஸாக திரவியம் வச்சே கூட நீங்கள் முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஸோ ஹீரோடைய கேரக்டர் நீங்கள் இறந்த மாதிரி கொண்டு வரணும்னு கூட அவசியம் கிடையாது நான் யோசித்தேன். பட் அது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதால சரி ஓகே ஹீரோ கேரக்டர் நீங்கள் என் பண்ணிவிட்டு அவரை வந்து சிந்து பைரவியில் கான்சன்ட்ரேட் பண்ண வச்சுட்டு இங்கே ஹீரோயின் வந்து கொஞ்சம் தனியாக போராடுற மாதிரி கொஞ்சம் வச்சு பாசிட்டிவாக சீன் முடிச்சிருக்கலாமேன்னு கூட நான் யோசித்தேன். பட் இப்போ இதுக்கு நடுவில் இன்னொரு நெகட்டிவ் ட்ராக்கை போட்டு இன்னுமே ஆடியன்ஸை எரிச்சல் படுத்துனது வந்து எனக்கு இன்னுமே கோவம் தான் வருது அந்த சீரியல் பார்க்கும்போது. ஸோ 3:30ல் இவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டி தேவையில்லாத ஒரு வேலை. அது ஏன் இவ்வளோ வந்து திரவியமுக்கு பண்ணாருங்கிறது தெரில. முக்கியமாக பிரவீன் மணியன் சார் தான் சொல்லணும். ஏன்னா எல்லா சீரியல் எடுத்தாலுமே ஏதோ ஒரு பாயிண்டில் அவர் வந்து ஸ்ட்ரெக் பண்ணுறாரு. பாரதி கண்ணம்மாவாக இருக்கட்டும், ராஜாராணியாக இருக்கட்டும், இப்போ இந்த சீரியலாக இருக்கட்டும், கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சீரியல் நல்லா கொண்டு வந்திருக்க முடியும். எப்படி வந்து பாண்டியன் ஷோ சீசன் 2 வந்து ஆரம்பத்தில் நல்ல ஒரு ரீச் இல்லையோ, பட் இப்போ வந்து நல்ல ஒரு ஃபேம் அவங்க எடுக்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த சீரியலுமே கொஞ்சம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா வந்திருக்கும். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சீரியலில் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அது முக்கியமாக ஹீரோ கேரக்டருக்கு இம்பார்ட்டண்ட்டே இல்லாமல் இப்படி வந்து முடிக்கிறீங்களே. ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது சொல்லப்போனால். அதர் கேரக்டர்ஸ் கிடைச்ச இம்பார்ட்டன்ஸ் கூட இவங்க 2 பேருக்கும் கிடைக்கல. முக்கியமாக ஹீரோயினுக்கு சுத்தமாக கிடைக்கல. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் எனவே ட்ராக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்மளோட ஆதங்கத்தை தெரியப்படுத்தி ஆகணும் இல்லையா, அதனால தான் நானுமே இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ராக் அவர் எடுக்கவே கூடாது. கண்டிப்பாக டிஆர்பி அந்தளவுக்கு போவோம் அப்படிங்கிறது எனக்குமே தெரியும். பட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதனுடைய கான்சிக்வன்ஸாக அவர் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.